நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் ஒன்று கண்டிப்பாக புதுசாக நோட் பண்ணியிருப்பீங்க, விச் இஸ் நத்திங் பட் பிடிசியாக இருக்கட்டும், இல்லை இடிஹெச்சாக இருக்கட்டும், ரிப்பிள், சோலானா இந்த மாதிரி கிரிப்டோ காயின்ஸ் ஃபியூச்சர்ஸை நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக பேக்ஸ் கோல்டு அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ டோக்கனைஸ்ட் பேஸ்ட் கோல்டு கமாடிட்டிஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான். இப்போ இந்தியாவில் நான் கோல்டு ட்ரேட் பண்ணணுன்னா எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம், இல்லைனா கோல்டு இடிஎஃப்ஸாக கோல்டு பீஸ் வாங்கலாம். ஒரு சில ஆக்டிவ் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4x ப்ரோக்கரில் தே சப்போர்ட் இந்த மாதிரி XAU USD இந்த மாதிரி கோல்டெல்லாம் வந்து அவங்க ட்ரேட் பண்ணோன்னா ஒரு மேக்ஸிமம் லெவரேஜ் கொடுத்து அந்த எக்ஸ்போஷரில் தே ட்ரேட். பட் அந்த மாதிரி 4x பிளாட்ஃபார்ம் நிறைய கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பேக்ஸ் கோல்டுன்னு ஒரு டைரக்ட் டோக்கனே விச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கோல்டு ப்ரைஸ். ஸோ நம்ம கோல்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த பர்டிகுலர் காயினை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் எப்படி கிரிப்டோ காயின் பிடிசி இடிஹெச்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பேக்ஸ் கோல்டும் கம்ப்ளீட்டாக கோல்டு ப்ரைஸை ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக ஐஎன்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ட்ரேட் பண்ணலாம். இதை எப்படி ட்ரேட் பண்ணுறது அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸில் இதில் டெப்ளாய் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸு ஆல்மோஸ்ட் $5,160 இருக்குது. இதுதான் கோல்டு ப்ரைஸோட ஸ்பாட் ஆன் US டாலர் டேர்ம்ஸு. ஆனால் டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் $2,000 அப்படியே டபுள் ஆகி இன்னும் அப்டர்னில் தான் போயிட்டுருக்கு இந்த கோல்டோட ப்ரைஸ் சார்ட். இதை நான் அப்படியே ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணோன்னா நிறைய பேர் அந்த XAU USD ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இதை டேரெக்டாக நான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணோன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது தான் PAXG USD. அந்த PAXG USDயை டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா டேரெக்டாக நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லாகின் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது எப்படின்றது இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ ஒன்ஸ் நான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லாகின் பண்ணிட்டேன்னா இஃப் யூ கிளிக் ஆன் மார்க்கெட்ஸ் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டாப் 5லேயே வந்துடும். பிடிசி இடிஹெச் சோலானாக்கெலாம் எப்போவுமே அதிகமான வால்யூம்ஸ் இருக்கும். பட் அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டான வால்யூம்ஸ், இன்ஃபேக்ட் ரிப்பிளோடவே ஹையஸ்ட் வால்யூம்ஸ் இப்போ கோல்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா மோர் பீப்புள் ஸ்டார்டட் ட்ரேடிங் இன் கோல்டு. ஸோ நான் டேரெக்டாக ஒரு ஃபாரின் ப்ரோக்கர் இல்லை ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரில் இருந்த கோல்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஐ கேன் டேரெக்ட்லி ஆட் மை ஃபண்ட்ஸ் ஃப்ரம் மை பேங்க் அக்கௌண்ட் டு ஹியர் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நம்பர் ஆஃப் லாட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, இப்போ 100 லாட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒரு லாட் ஈக்குவல் டு எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்ட்டு இருக்கும், வேர் யூ கேன் பை இன் ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸ் 0.001 குவான்டிட்டி. ஸோ இப்போ பிடிசி எப்படி ஒரு லாட் இஸ் ஈக்குவல் டு 0.001 அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நான் இப்போ ஒரு லாட் என்டர் பண்ணேன்னா 0.001 கோல்டு அதை நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ 100 லாட்ஸ் நான் கொடுத்தேன்னா 0.10 கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ராக்ஷனலாக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 லாட்ஸ் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா வெறும் எனக்கு $10 இருந்தால் போதும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக அவன் 50 லெவரேஜ் கொடுத்துரும். ஸோ இப்போ இஃப் ஐ டேரக்ட்லி கிளிக் ஆன் பை I can just confirm order and that's all. So order will get executed instantly. So immediately நீங்கள் whatever the price கொடுத்தீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆயிரும் and your P&L will get reflected here. அதே மாதிரி நம்ம செல் பண்ணுறதா இருந்தாலும் டேரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஒர்க்ஸ் மோர் இன் கோல்டு. ஏன்னா இப்போ அது ஆல்ரெடி ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால மீன் ரிவர்ஷனோட ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் செட்டப் இஸ் மோர் ஃபீஸிபிள். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறது ஒரு நார்மல் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். இப்போது இது PAXG கோல்டு ப்ரைஸை நான் ஒரு ட்ரேடிங் வியூவில் போட்டு ஒரு சூப்பர் ட்ரெண்டோ இல்லைனா ஒரு டான் செயின் சேனல் இண்டிகேட்டரோ வச்சு நான் அப்ளை பண்ணேன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ தட் நீங்கள் வந்து இதை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்ற ஓவராலாக ஒரு பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஈஸியாக ட்ரேடிங் வியூவில் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு நார்மல் சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணி என்னோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சேன்னா ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் கிட்ட வருது, ஒரு 10% ட்ராடவுன் கிட்ட வருது. பட் இதுவே நான் வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன்னா என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 28% ரிட்டர்ன்ஸ் வித் 8% ட்ராடவுன். ஸோ இது வந்து வித்தவுட் எனி லிவரேஜ். நீங்கள் லிவரேஜ் எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லிவரேஜ் இன்க்ரீஸ் பண்ண ரிட்டர்ன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ட்ராடவுனும் இன்க்ரீஸ் ஆகும். சரி நீங்கள் 50x லிவரேஜ் கூட எடுக்க வேண்டாம், வெறும் 5x லிவரேஜ் எடுத்தாலே ஓவராலாக என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த 100%க்கு மேலே போயிடும். அண்ட் ட்ராடவுனும் வந்து into 5 times which is almost ஒரு 40 to 50% போகும். ஸோ லெவரேஜ் எந்த அளவுக்கு இன்னும் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் ட்ராடவுன் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு நார்மல் ஒரு சூப்பர் ட்ரெண்டை வச்சு நான் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணாலே இந்த PAX கோல்டோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 30% வருது 1 hourல. இப்போ நான் இதுவே டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருந்தேன்னா ரிட்டர்ன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 50%, 49.19% வித் வெறும் 6% ட்ராடவுன். அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி லிமிட்டட். ஏன்னா கோல்டு இப்போ கரண்ட்டாக பெரிய அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எப்பயோ அந்த பை அண்ட் லாங் ட்ரேடு இன்னும் வரைக்குமே வேலிடாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் நான் இப்போ சூப்பர் ட்ரெண்டுக்கு பதிலாக டான் செயின் போடுறேன் அப்படின்னா லாஸ்ட் 20 டேஸோட ஹையை பிரேக் ஆகிடுச்சுன்னா லாங் போகணும், லாஸ்ட் 20 டேஸோட லோவஸ்ட் லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா செல் பண்ணணும். அவ்வளோதான் ரூல்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% ரிட்டர்ன்ஸ் வித் வெறும் 9.8% தான் ட்ராடவுனு
தட் டு ஒன்லி 10 ட்ரேட்ஸ். இப்போ நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போகிறீங்க, இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லாம் போனோம்னா ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகமாகும். ஏன்னா ஜஸ்ட் 2023லேருந்து 2026 வரைக்கும் வித்தவுட் எனி லெவரேஜ் ஆல்மோஸ்ட் 49% ரிட்டர்ன்ஸ் வித் 20% ரோடம். ஸோ இப்போது இதே பேக்ஸை நான் இப்போ இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் ட்ரேட் பண்ணனா கூட இட் இஸ் ஜெனரேட்டிங் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 24% ரிட்டர்ன்ஸ் வித் 10% ரோடம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2025 to 2026, ஸோ லாஸ்ட் ஒரு 8 months to 9 monthsக்கான ஓவரால் ரிட்டர்ன்ஸே 25% வித்தவுட் லெவரேஜ். ஸோ இதுலேயே நான் ஒரு 5x லெவரேஜ் பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அண்ட் 50% ரோடன் வந்திருக்கும். ஸோ வாட் எவர் நம்ம இப்போ பேக்ஸ் கோல்டு இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் எனி கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ், இப்போ நான் எதர் சூப்பர் ட்ரெண்ட் போடலாம், இல்லைனா டான்சிங் சேனல் போடலாம். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் போட்டுட்டு அஸ் லாங் அஸ் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட், அது அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 15 minutes to 1 hour வச்சா பெஸ்ட். ஏன்னா 5 minutesலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வரும். ஸோ அதனால் பை செல் மாறிட்டே வரும் கோல்டோட இருக்கிற ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு. ஸோ இப்போ நான் 5 minutes வைக்கிறேன்னா அதுவுமே இட்ஸ் ஸ்டில் எண்டட் அப் இன் ப்ராஃபிட்ஸ் தான். 12% ப்ராஃபிட்ஸ் அண்ட் 9% ரோடவுனு ஃபார் த லாஸ்ட் வெறும் 4 months. ஸோ 4 monthsக்கு வித்தவுட் லெவரேஜ் அது 12% ரிட்டர்ன்ஸ் தான் இருந்திருக்கு. பட் 5 minutesல வைக்கும் போது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாகும். ஏன்னா 24 hours ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு 5 minutesன்றது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 15 minutesோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1 hour வைக்கும் போது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் லிமிட்டடாக இருக்கும், ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அண்ட் இதுக்கான ப்ரோக்கரேஜ் காஸ்ட்டும் சேம் அஸ் அதர் கிரிப்டோ காயின்ஸ். நீங்கள் பிடிசி இல்லை இடிஹெச்லாம் பண்ணிங்கன்னா எப்படி டர்ன் ஓவர் பேசிஸில் 0.05% அந்த ஓவரால் டர்ன் ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே தான் இதுலேயும். நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு சார்ஜஸ், 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி டர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. வேறு எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸுமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் 15 minutesக்குள்ளே பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா ஒன் சைட் தான் சார்ஜ் இருக்கும், இன்னொரு சைட் சார்ஜ் இருக்காது பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்கேல்பர் ஆஃபர்ன்றதுனால. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறதை விட இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி அதை பை அண்ட் செல் கொஞ்சம் நாள், கொஞ்சம் வீக்ஸ் இல்லை கொஞ்சம் டேஸ் கூட ஹோல்ட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் ஹவர்ஸ் கூட ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் பண்ணுவாங்க. நம்மளோட டைம் ஈவினிங் ஆஃப்டர் 7 o'clockல வந்து ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும், இன்ட்ராடே மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கூட இட் இஸ் மச் பெட்டர். ஏன்னா நம்மளோட டைம் மார்னிங் டைமை விட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி அசட் கிளாஸ்லாம் வில் பி மோர் வாலடைல். ஸோ அந்த மாதிரி டைம் ஃப்ரேமும் சூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கோல்டு அந்த டைமில் கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் XAU USD ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லைனா கோல்டு ஃபியூச்சர்ஸ் MCXல ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு மச் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதுக்கான கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ரிலேட்டிவ்லி கம்மி. இப்போ நான் MCXலாம் ட்ரேட் பண்ணோன்னா ஒரு லாட்டுக்கான குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் அதிக நம்பர் ஆஃப் கேபிட்டல் கொண்டு வரும். பட் இதில் வந்து ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸாக வாங்கலான்றதுனால மினிமம் கேபிட்டலை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். மோர் ஆர்லெஸ் எனிவேஸ் ப்ரைஸும் வந்து இதோட டேரக்ட் கோல்டு ப்ரைஸை வச்சு தான் இந்த ஓவரால் டோக்கனைஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கோல்டு மேலே ஏறும் போது இந்த ஒரு பர்டிகுலர் அசட் கிளாஸும் ஈஸியாக ஏறும் அண்ட் மச் ஈஸியர் டு ட்ரேட் டைரக்ட்லி ஃப்ரம் த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல். ஸோ அதுதான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இன்கேஸ் இந்த PAXG கோல்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில், ஐ வில் அட்ரஸ் இட்.